கட்டி கரும்பே கண்ணா கண்ணோடு சிவந்த மண்ணா நீ இவ்வளவு வருடங்களா வந்து இதுக்குள்ள இருக்காங்கன்னு சொன்னா யாருமே வந்து இதுவரை கண்டுகொள்ளல. சுனாமி இது அந்த டைம்ல சுனாமியால வா தாரக்குடி அந்த டைம் ஒரு 1000 ரூபாய் காசு இருந்தாங்க எங்களுக்கு போகல பெட்ரோல் அடித்து காசு கட்டிதான் உண்மையாதான். என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீப். எம்எல்எஃப்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நாங்கள் இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் தேத்தாத்தீவு குடியிருப்பு சைட்டுக்கு தான் வந்துருக்கின்றோம். அப்போ வீடு தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம அடிக்கடி இந்த இடங்களுக்கு நம்ம வந்து இது போன இடம். அப்போ இந்த இடத்துல வந்து வயதானவர்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இவங்களுக்கு வந்து சொந்தமாக வந்து வீடா எந்த விதமான காணி வந்து அவங்க கூட என்னன்னா காணி வந்து அவங்களுடைய தான். ஆனால் வீடு வந்து அவங்களுக்கான வீடுகள் வந்து ஒரு சுனாமி இது அந்த டைம்ல சுனாமியால வா தாரக்குடி அந்த டைம்ல வந்து சுனாமியால கொடுத்துருக்காங்க அந்த ஒரு குடில் வீடு மாதிரி தகரத்தால் அடிச்சு. அந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் அதெல்லாம் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. சாதாரணமான ஒரு மழை பெஞ்சாலே அதுக்குள்ள வந்து இருக்கல. ஏன்னா தண்ணி எல்லாம் ஃபுல்லாக வளவுக்குள்ள ஃபுல்லாக நிரம்பி இறஞ்சிடும். அதுக்கு பிறகு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பிச்சை சம்பளம் அந்த சின்ன காசை வச்சு தான் மண்ணு உடலோடு ஏற்றி போட்டிருக்காங்க. அப்போ அவங்களுக்கான எந்த விதமான வாழ்வாதாரங்களும் இல்லை. அப்போ அந்த அவங்களை தான் நாங்கள் பார்க்கறதுக்கான வந்திருக்கின்றோம். அவங்களுடைய அட்ரஸ் வந்து அந்த வீரபத்ர காளியம்மன் அந்த போட்டன் இருக்குது. அந்த அதாவது மெயின் பிரதான வீதியிலே அதுக்கு முன்னாடி தான் வந்து இந்த கொங்கூர் ரோட் இருக்குது. அப்போ அதுக்கு முன்னாடி வந்த மனுஷனா அவங்கள இந்த வீடியோ காட்டி கேட்டாலே நிறைய பேர் காட்டுவாங்க. மெயின்லேருந்து 2வது வீடு. ஐயா வந்து எந்த இடம்? இங்கே சேத்தாதீவு தான். இவங்களோட நிலைமை என்ன மாதிரி இவங்களுக்கு தெரியுமா? போயிட்டான் அந்த அக்கடமான தாமச்சு ஆராட்டுது. அப்ப இந்த இடம் இல்லை பாருங்க, வீடு வயல பாருங்க முடிக்காண்டு அட்டங்கும்பல் மாதிரி இந்த வீட்டுல வந்து எத்தனை பேர் ஐயா இருக்காங்க? மானும் அது நரிக்க அண்டியும் அக்கடமான தான் வச்சிருக்கு. அவனால கொஞ்சம் அன்னைக்கு இருக்கு ஆடு இல்லை. வீடு நிர்வாகம் வீடை கட்டி கொடுப்போம் எடுக்கிறாங்க. அது பிக்காம எடுத்து சாப்பிடுறது நீ யாரும் கொடுக்குறாங்க சாப்பிடுதான் இருக்காங்க. நீங்க எந்த இடம் ஐயா? நான் தேத்தாத்தீவு தான். இவங்களுக்கு அப்ப என்ன உதவி செய்யலாம்? முதல் வீடு வாயில கட்டி விடுங்க. ஒரு வீடு லட்சத்தை வயிட்டு நிம்மதியா வாழும்பு சாப்பிட்றது நிம்மதியா வாழும்புன்னு அதான் முக்கியம் இருக்கு. சாப்பிடலையே அந்த படி எங்க உடச்சு விட்டா சாப்பிட்டு இருந்தீங்க. அந்த வீடு வாங்கி வேணும் அப்படின்னு வீடு வாங்கி தானே மணியம் வாழலாம். யாருக்குள்ள என்ன பாருங்க அலங்கோலமாக பாருங்க. சரியா ஐயாட பேர் என்ன? சோமசுந்தரம். சோமசுந்தரம். சரி, அதோட வந்து இவங்களை வந்து அறிமுகப்படுத்தின அந்த அண்ணா அவங்க வந்து பாத்தீங்கன்னா நினைக்கிற அந்த அண்ணா தான். இந்த அண்ணாட உங்களோட ஃப்ரெண்ட் அண்ணா அவங்க வந்து சொல்லி நாங்க வந்திருந்தோம். வீடியோ எடுத்து போறது பிரச்சனை இல்லை தான். பிரச்சனை இல்லை எனக்கு கேக்குதான் நான் பெர்மிஷன் எடுத்தேன். பிரச்சனை இல்லை வீடியோ எடுத்து போடலாம். இவங்க நிலைமை என்ன ஹெல்ப் பண்ணணும்? என்ன மாதிரி சின்ன வீடு கை கட்ட விடுங்க. என்னது சின்ன வீடு ஒன்று கொடுத்தா காணும். அப்ப வேற வாழ்வாரு சாப்பாட்டுக்கு வேற அவங்களுக்கு அந்த இது இதெல்லாம் கொடுக்குறவங்க பிச்சைச்சம்பளம் மாதிரி கொடுக்குறவங்க அதை வச்சுதான் சாப்பிடுத்திருக்காங்க. வீடு ஒன்று இல்ல அந்த சமையலும் கூட தண்ணிக்குள்ள சமைச்சு கொண்டு இருந்தவங்க. அதை அவங்களுக்கு வீடியோ ஒன்று அனுப்பினாங்க. பாத்து அந்த தண்ணிக்குள்ளே எப்படி பார்த்து ஹெல்ப் பண்ண பண்ணி வந்து பார்த்தீங்க. அவங்க இந்த உதாரணத்துக்கு வாழ்வாதாரம் என்ன தொழில் செய்யறாங்கன்னு ஒன்றுமே இல்லை அவங்களுக்கு. ஒரு தொழிலும் இல்லை. அவங்களோட அக்கா மகன் தான் சின்ன வேலையில் செஞ்சுட்டு வந்து அவங்களுக்கு கொடுக்குறவங்க. அவங்களுக்கு பிச்சை சம்பளத்தை கொடுக்குறவங்க. ஆளுக்கு கொஞ்சம் மூளை கொஞ்சம் இது மாதிரி என்ன மனநோய் என்ற இது இருக்கி அவங்க அப்படி என்று இல்லை. அவங்களுக்கு வந்து அதால பதிவு செஞ்சுக்காங்க. அதுக்கு காசு கொடுக்குறோம். அந்த காசு தான் அவங்களுக்கு சாப்பாடு அப்படின்னு. சரி, நான் உள்ள ஒரு கப்பை பார்ப்போம். அப்ப உள்ள போறதுக்கு முன்னாடி இவங்க அந்த வள ஒரு காட்டுற பாருங்க. இந்த பக்கம் நின்று காட்டினாதான் தெரியும். பாருங்க இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து இந்த ஓலை மட்டைகளால் அடிச்சிருக்குது. பக்கத்தில் சைட்ல வந்து சீலை துணிகள் அப்படிதான் வந்து அதுக்குள்ள நோவில் அடிச்சு அதுக்குள்ள இருந்து கொண்டிருக்காங்க. இப்போ சுனாமியில் கொடுத்தேன்னு சொன்னா எப்போ யோசிச்சு பாருங்க எத்தனை வருடங்கள் உண்டு. இப்போ இவ்வளோ வருடங்களாக வந்து இதுக்குள்ள இருக்காங்கன்னு சொன்னா யாருமே வந்து இதுவரை கண்டுகோள் இல்லையா இல்லை தெரியாம இருக்காங்களான்றது தெரியல. நாய்கிட்ட கடிக்கிறதா? இருக்கல. அம்மா வந்து சமைச்சு கொண்டிருக்கீங்களே. நீங்க சமைக்கல அப்படி. வணக்கம்மா.
என்ன சமையல் நடக்குது? சோறு கறி ஆக்குறாங்களே. என்ன கறிண்டை? நெத்தலி. இந்த பொட்டிக்காரன் இந்த கடனுக்கு வாங்கினேன்னா கையை விடுங்க. 600 ரூபாய். அதே வாங்கி குழம்பு வச்சு செய்யறேன். உங்களோட பேர் என்னம்மா? தங்கேஸ்வரி. தங்கேஸ்வரி. நீங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க? நானா வீட்டுல அம்மா அப்பா எல்லாம் செத்துட்டாங்க. நான் மட்டும்தான். ஒரு அக்கா வாட கண்ட பிள்ளைகள் தான். அக்காட பிள்ளைகள் வந்து போற அதுகள வீடு அங்க. அதுகள வீடு அங்க. நான் மட்டும்தான். உங்களோட வளவு சொந்த வளவாமா? ஓ சொந்த. எங்கட அம்மா அப்பா அப்பாட பங்கு அக்காவுக்கும் அம்மாட செய்முறைப்படி எனக்கு. அப்படியா? கிளப்பையும் அந்த பயலுக்கு போட்டு தான் இருக்கீங்க. ஓ தண்ணி ஏறிட்டு தண்ணி ஏண்டா அப்படி இப்போ வெள்ளம் பருகி வந்துட்டு பார்க்க இல்லாம அந்த பிச்சை சம்பளத்தை எடுத்து நான் அண்டைக்கண்டாடி மிச்சம் பிடிச்சி தான் அந்த மண்ணை ஏற்றி போட்டேன். ஏற்றி கொட்டி சேருலாட்டியும் பரவாயில்லன்ட்டு போட்டு தண்ணியே அங்கஞ்சண்டும் போய்க்கல. ஆறுகளே நமக்கு அப்படி ஆறு இருக்கா. என் அண்ணன் தம்பி இருக்கி முழுதும் இந்த அக்காட பொண்ணு குட்டிகள் 3 தூரத்துட்டு அதுகள வாழ்க்கை இல்லையா. நகருள்ள இந்த குட்டி எடுத்தது என்னோட கிடக்குறேன் நல்லா தம்பி அடுத்த தான் முடிய அவனும் வந்து கிடக்குறது. என்னன்னு சொன்னா உங்களோட வாழ்வாதார இதுக்கு செலவுகள் எல்லாம் வந்து உங்களுக்கு காசு எவ்வளவு மாசம் வந்து பிச்சை சம்பளம் கிடைக்குது? 250 தராங்க. அதுவே இன்னும் தரல. 250 ரூபாயா? 250 காணுமா? காணுமா? 4 மாதம் 5 மாதம் சென்றதுக்கு பிறகு 1000 ரூபாய் காசு. அப்பதான் இப்ப நீங்க சாப்பாட்டுக்கு எல்லாம் வந்து காசு எங்க இருந்து? சாப்பாட்டுக்கு டக்காச்சிர பிள்ளைகள் பிராசப்பட்டு சதுரதை ஏஞ்சி வெள்ளாம விதைச்சு வெள்ளம் கொண்டு ஓடிட்டு அதுகளை நீ வயல் வேலை அது இது செஞ்சு வரம்பு வச்சு விளைச்சா அரிசை வாங்கி கண்டு தருங்கள். அவங்க உறவுகாரத்தை வச்சுதான் நீங்க போய் கொண்டிருக்கீங்க. அதுகளை அக்காச்சிர பிள்ளைகள் இறங்குற வாழ்க்கையில போன ஒடியன் அவன் இறங்குற வருங்கள். நானும் நான் கொடுத்து இதை வாங்கி தாண்டா இந்த கையில இருந்தா தான் கொடுத்து வாங்கி தின்ற அளவுக்கு உதவி தேடி இருக்கேன். அப்ப இந்த வீடு இப்ப நீங்க இந்த குடில் கட்டி எவ்வளவு காலமா? இது 30 வருடம் இருக்குங்களே. இந்த சுனாமி வந்துச்சு 14ஆம் ஆண்டு. எத்தனையாம் ஆண்டு? 2014ஆம் ஆண்டு. 2014ஆம் ஆண்டு இல்லையா? 2004ஆம் ஆண்டு சுனாமி அடிச்சு போன முறைதான் இதெல்லாம் கட்டுனேன். அம்மா கட்டுனேன். அந்த டைம்ல இருந்து இந்த தகரங்கள் அப்படியே இருக்கு. இதெல்லாம் காசுக்கு வாங்கி சிலாகையில படத்தை கட்டி இருந்து புதைச்சு கட்டுனேன். கட்டத்தான் சீல துணி இல்ல உங்களோட சீல துணி இல்ல. இல்லது எல்லாம் குதிரி பிடிச்சு தென்னைகளை மூடி மறைச்சு வச்சிருக்கேன். நான் தண்ணிய கிடக்குறேன். இல்ல ஒரு பல்ப வாங்கி போட்டு அப்படின்னா என்னன்னு சொன்னா இந்த வீடியோ எடுக்கிறவங்களுக்கு பிரச்சனை தான். பிரச்சனை நான் ஒரு ஆசை எனக்கு ஒன்றுமே இல்லப்பா. நானு எந்த சீவியத்தை விடுறேன். நான் படைச்சவனுக்கு எனக்கு தெரிஞ்சாங்க. நானும் ஒரு பேர்த்த கடன் வாங்கி தொப்புராட்டியம் பண்றேன். இன்றைக்கு வாங்கினா நாளைக்கு கொடுக்குற வருமா இல்ல. உதவி என்ன உதவி செய்யணும்? தேங்காய் பழுத்தா 50 படி எடுப்பாங்க. அந்நேரம் 2 மரத்துல 7 5 மரம் வச்சிருக்கேன். இதெல்லாம் வளர்ச்சி அதுதான். இதை திருத்தி எடுத்தாலே காணும் எனக்கு. இந்த குசினிய திருத்தி எடுத்தாலே காணும். வேற ஊட்ட பற்றியும் எனக்கு அவசியம் இல்லை. இந்த தகரங்கிற ஒழுகுற எடுக்கிறதுல உள்ள சீமந்தையும் போட்டு இந்த படியையும் உயர்த்தி உள்ள மண்ணும் ஒரு கவண்டியாத ஏற்றி வளர்ச்சி பெற உள்ள போட்டு தரேன்டா. எனக்கு ஒரு கரைச்சலும் இல்லை. மண்ணுதான் போடுவோம். மண்ணுக்கு தங்காசு போடுங்களே. 17,500 நீலாவணை துற நீலாவணை இருந்த ரோட்டு கைத்துல இருந்த மண்ணில ஏற்றி கொண்டு ஆட்டக்காரர் உதவி செஞ்சது 17,500 ரூபாய் வாங்கிட்டான். என்னை ஏற்றி கொண்டு விட்டத்துக்கு 2,500 மண்ணுக்கு 15. சரி. அப்ப உங்களுக்கு வந்து வளவை செய்யறது தாங்க வளவுன்னா இந்த வீடு ஒன்று தான் வேணும். நோமலா இருக்கிறது நோம்பலா இருக்க வீட்டுல அறியாம நம்ம கட்டியா கிடக்கம் எனக்கு ஏஞ்சிட்டு கிடக்கம். பெய்கிற மழை என்னையும் பள்ளமே அந்த தண்ணியோடி வந்து ஊரு மழவும் 10 மழவும் ஊடு சிலண்டு தண்ணியே இருக்கு. அப்படியே வீட்டுக்கு மகன் எங்க இருக்காங்க? அங்கே பக்கமா மகன் இல்லது அக்காட உள்ளே அந்த மகள் அண்ணா படுக்காவு அக்காச்சிட உள்ள மூத்தது. அது அக்காச்சிடமா எனக்கு பிள்ளைகள் இல்லை.
அதுகள் அது அப்பாரிக்கு அம்மாரிக்கு அதுகள் அங்க இங்க வந்து துணைக்கு அஞ்சீர துணைக்கு வாடுறதுகள் வந்து துணை. என்னமா எவ்வளவு காசு வச்சுக்கீங்க அரே நீங்க? நான் என்ன காசு வைக்கிறேன், எனக்கு காது ஆறு கொண்டு குமிக்கிறேன். தங்க தோடெல்லாம் போட்டுக்கி அது அம்மா அந்த நேரம் இருக்கக்குள்ள இந்த லிப்ஸ் கிடந்த அது முறிய அவ சாக அவளோட காதில கிடந்த தூட தந்தாவும் அதை தர நான் அதையும் கொடுத்து இதை செஞ்செடுத்தேன். இதை வாங்கி எடுத்துட்டேன் அந்த நிறைச்சி விட்டு துண்டா வருமகளி இப்ப தங்க நகைக்கு இருக்கே இது எல்லாம். அப்ப உங்களோட கையில செலவுக்கு காட்சிகள் இல்லையா? அதுப்புறா இல்ல 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 துப்புரவா காசு இல்ல மனே. ஒரு 1000 ரூபாய் காசு இருந்தாங்க எங்களுக்கு போக்குல பெட்ரோல் அடித்து காசு நான் என்ன இப்ப என்ன செய்கிறேன்னா இல்ல நான் என்ன தேங்காய் தேங்காய் கொடுத்து போட்டு மார்க்கெட்ல கொடுத்து போட்டு காசு எடுத்து தேங்காய் எவனோ 1000 எடுத்துட்டு வாங்க கூலி ஏறையும் தெரியா கடவுள் எடுக்கு மரத்துல கத்தி துரட்டியாத ஒன்று ரெண்டு பழுத்தா தேங்காய் தான் கறியா கறிக்கு தேங்காய் கறிக்குது இல்ல காசு கொண்டு இல்லாமா பெட்ரோல் அடிக்கிறதுக்கு விட்டு கொண்டு தேங்காய் தந்தீங்க இந்த போக்குல மார்க்கெட்ல கொடுத்து போட்டு போக்குல காசிடுவாங்க அதை எடுத்து பெட்ரோல் அடித்து போயிடலாம். உழவு கரு கொடுக்கு 50 மற்றது 100 ரூபாய். இப்ப எத்தனை தேங்காய் கிடக்கு? 5 தேங்காய். 5 இளநீ பருவமா இருக்கு அது முட்டுக்க அதுதான் இளநீ பருவம். சரி என்ன ஊத்துனா அம்மாட கைப்பேணி தான் பாருங்க பாருங்க இந்த இதுக்குள்ள வந்து பாம்பு அது உடுத்தங்க மாட்டே போக வைக்கிற அள்ளி அள்ளி மாடு மாடு பூந்து தூ கட்டின மாடு அண்டைக்கு அப்படியே உலக்கி வச்சிருக்கி பருப்பு கறி அவிய வச்சிருக்கேன். சரி என்ன தெளித்து தெரியல அந்த தண்ணி தான் எடுக்கிற இந்த அருளோட்டும் கூட மஞ்சக்கண்டும் கூட நம்ம நாட்டு இது என்றாதான் மஞ்சக்கண்டு தரல எனக்கு அருளோட்டு. இது என்ன அருளோட்டு கிழங்குடும் அபிச்சு சாப்பிடணும். விக்கிறல்ல நானு குடிங்கி எடுக்கிறதுக்கு அபிச்சு சாப்பிடுங்கள். இஞ்சி கிழங்கு மாதிரி ஒரு கிழங்கு அருளோட்டு அருளோட்டு அப்படி வாங்க உங்களோட வளவரை சுத்தி பாத்துறேன். வாங்க வந்து வேற வந்து வேற ஜருளி தண்ணி வத்து மளவும் தண்ணி டாய்லெட் எல்லாம் எப்படி டாய்லெட் ஓ அது அந்த சுனாமி அடிச்சு எல்லாருக்கும் ஊர் முழுக்க இது கட்டுனேன். அம்மா 7ஆம் ஆண்டு வெட்டிக்கிறா. 7ஆம் ஆண்டு ஓமனே 7ஆம் ஆண்டு நல்ல உயரமா கட்டி குடிக்காங்க. உயரமா ஓ இது நல்ல உயரமா இல்ல அகலம் திறந்து போயிட்டு நல்ல அகலம் தான் நல்ல டாய்லெட். அது காக்கல் இளங்க அதுல அந்த சூச்சில வேட்டுகளை ஒரு வலுப்படுத்துறதுக்கு 300 ரூபாய் மாதம் கொடுக்கணும். அதை இழுக்க வேணும், அதை இழுத்துடணும் கத்தி துரட்டி அதை இழுத்து கொல்லிக்கு விறகுக்கு எடுக்கலாம். பூச்சி வட்டையில இந்த அன்னமுனாவியம் வெட்டிடுவோம். சீலையை தங்களையும் மறைச்சி வச்சிருக்கேன். என்ன சீலைதாமனே அம்மா அடவு இத அறுக்கையா எனக்கு நம்மளுக்கு எங்கெங்க கிடக்க ஒரு சான் பூமி நம்ம இதத்தான் இதெல்லாம் தண்ணி வெள்ளம் வந்துச்சண்டா மழை வேஞ்சிச்சண்டா விளவும் வத்தி முடிக்கும் மழவும் வீட்டுக்குள்ள சிலி சிலண்டு தண்ணி ஏற்பான் ஊறி பிடிச்சிடும். சரியம்மா அப்பதான் நாங்க உங்களோட வந்து பாத்துட்டு போனோம். உங்களை சொல்லி இருந்தாங்க உங்களோட வீடியோ அனுப்பியிருந்தேன் கொஞ்சம் பார்த்து நான் உதவி செய்யட்டான். அதுதானே தண்ணி குடிச்சிட்டு போங்க. இல்ல எங்களுக்கு இல்ல இல்ல நான் என்ன செய்யற சந்தையில மனுஷனை கட்டி வேலை வேணும். தனிய நரிக்கம் தனியத்தானே நம்ம சாக போறோம். என்ன வருமென்று எனக்கு தெரியும். ஒரு வருத்தம் வந்ததுகளே உதவிக்கு நிற்குங்கள் 1 2 நம்ம அக்காச்சில உள்ளே ஆஸ்பத்திரி கடவுள் முதலாவது 2வது ஆஸ்பத்திரிக்கு தான் போய் நம்ம சாகவும் பிழைக்க வேண்டாம். நம்ம உலகத்தில இருந்து நம்மளும் பிறந்த பிறப்பு நம்ம பிறக்கல 10 பிள்ளைகள் இல்ல உத்தரு நான் பிறகு நான் தாண்டளவும் அம்மாப்பா என் வாழ்க்கை இதே நானே தனிச்சுட்டேன். சரியாம்மா நீங்க இதுல இருந்து கொள்ளுங்க. இப்ப வீடியோ பாக்குற யாராவது ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொன்னா செய்தாரோம். நாங்க உங்களுக்கு நம்பிக்கை சொல்ல கிடைக்குமா கிடைக்காண்டா தெரியாது. கிடைச்சா செஞ்சாரோம். சரியா? அப்ப சிலவுக்கு உங்களுக்கு ஒரு கையில காசு இருந்துட்டு போறோம் வச்சு கொள்ளுங்க. சரியா? சரி எவ்வளவு வேணும்? 500 ரூபா தான் காணுமா? அது உங்களோட மனச்சாட்சி உங்களுக்கு இருக்க வேணும் அறிவு. எனக்கு உங்களுக்கு தானே தெரியும். அதுதானே நானு ஒரு நாளைக்கு தின்ன காணா
எவ்வளவு வேணும்னு சொல்லுங்களேன். நான் சொல்ல மாட்டேனப்பா. நீங்க அப்படி சொன்னது சட்டம் காட்டி நீங்க எவ்வளவு வருவேண்ணா? உங்களால மனமீண்டத்தை தந்தா நான் நல்ல அரிசை வாங்குவேன். 10 கிலோ அரிசி 2400 ரூபா அரிசை வாங்குவேன். வேற என்ன வாங்குவீங்க? இனி கறிய புளிய வாங்குவேன். நல்லா சமைப்பேன். அப்படி வேற என்ன தகில எங்கிட்ட கேட்கிறேன். நான் எந்த 2 பிள்ளை உங்களோட அறிவுதான். என்னங்க வேற கண்ணி பாருங்க எவ்வளவு இருக்குண்டு. 5 7 8 9 10. 10,000. சரி ஓகே, இதை வச்சுக்கொள்ளுங்க இப்போதைக்கு செலவுக்கு வச்சு செலவழிங்க. சரியா? இந்த உதவி யாருண்டா செய்திருக்காங்க? லண்டன்ல இருக்கக்கூடிய கிறிஸ்டியன் என்கின்ற ஒரு அண்டி செஞ்சிருக்காங்க. அவங்களுடைய அப்பாட ஒரு ஞாபகார்த்தமா பிரகாசம் அவங்களுடைய அப்பா ஒரு ஞாபகார்த்தமா வந்து இந்த நம்ம வீடியோ சொல்லி இருந்த மொத்தமா ஆண்டி அந்த 30,000 10,000 கொடுக்குற மாதிரி அனுப்பியிருந்தவங்க. அதோட வந்து அந்த வேற பணம் வந்து அனுப்பியிருந்தாங்க. அதை நான் மறந்துட்டேன். ஹெல்ப் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம். இது வந்து கடைசி உதவி அந்த அண்டி போட்ட உதவியில. அப்ப உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கம்மா இப்ப இந்த உதவியை செய்த நான் அது இது கேட்கிறல்ல ஒருவர்கிட்டையும் கேட்கிறல்ல. எனக்கு அடைச்சா கடவுள் முதலாவது 2வது கடலும் பட்டு தின்ன நல்ல பிறப்பான புள்ளதான் அது. தங்கேசு 10 தேங்கி ஆஞ்சு கொடுத்தாலுங்களே காசு அண்ணா வந்தது. ஒரு 10 அரிசை வாங்கினாலே 2 நாளே கண்ட்ரோல் பண்ணுவேன். சரியம்மா, என்ன இந்த உதவி செய்த அந்த அண்டி வந்து பாப்பாங்க லண்டன்ல இருந்து, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் என்ன சொல்வேன், நீங்க மிச்சம் உபகாரம் தானாக வந்து என் வீட்டுல வந்து 2 சகோதரங்கள் போல 2 சகோதரன் போல ஒன்று எனக்கு 10,000 ரூபாய் காசு தந்த நன்றி கூறுவேன். உங்களோட பேர் என்னங்கண்ணே? என் பேர் அனு. அனு அனு அனு. தம்பி பேரு சது. சது அனு. 2 தம்பியும் வந்து எனக்கு இப்படி நன்றி செஞ்சு கொண்டு போயிட்டுகள் அக்காண்டு சொல்லுவேன். சரி சரி. வேற என்னத்தே நம்ம கதைக்கிற பேசுற எந்த உயிர் இருக்கும் அளவும் அதுகளும் எந்த வாசலுக்கு வந்துச்சேன்டா நான் சொல்லுவேன். இப்படி நன்றி மறப்பேன். நம்மனே நான் செத்து போனாலும் நீங்க வரதாகப்படுவேன். அது நான் தனிய தாங்களே என்ற சகோதரத்தை ஊட்டியில் தப்பிச்சிடும். துட்டுச்சு தனிக்குங்கள் தாதுகள் அந்திர சீவன் தான் அதுகளுக்கு இப்ப இன்னும் தருக்கு. அந்தி கைட்டப்பட்டு கொடுக்குற சோறு அதுகளும் பெற்று வளர்க்குகள் 2 குருவி குஞ்சு அது வைத்துட்டு நல்ல உருவாசல் அதுகளை நல்லா இருக்கு. எந்த பிறப்பு தாங்களே அப்பா அம்மாட பிறப்புல தான் அக்காச்சும் இருக்கி. நீ அத்தாம்பு இல்லாம செய்யற அக்காடவரு அவரும் நல்லா பிராசுப்படுற மதிப்பு தான் அவருக்கு. நான் மதிப்பாக கொடுத்த இடம் தானே இது. இடம் காணாத ஆண்டு போட்டு சும்மா ஒழுங்க கொடுக்க தானே இதை விட்டுட்டு அங்க போனேன். இடம் காணாது. அதுதான் 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 அக்காவோட தானே இருக்கிறேன். இப்ப பாட்டு அதுக்கு கிளவி ஆகினோன்னு நான் படிச்சு காட்டுவேன். என்ன பாட்டு கிளவிதான். கிளவியும் படிக்க மாட்டா. படிக்கிறேன் நல்ல பாட்டா. சிரிக்கப்படா சிரிக்க மாட்டேன். கட்டி கரும்பே கண்ணா கண்ணோடு சிவந்த மண்ணா நீ இங்கு வந்த போது சொந்தம் எல்லாம் தூர வாயண்டு சொல்ல வாயில்லை போண்டு சொல்ல ஆளில்லை நதியோட போனா கரையோட போனா சிலைதானே உண்டு. உங்களோட ஆளுக்கு படிச்சது நல்ல பாட்டு. அது நல்ல பாட்டு. என்ன பாடத்துல இந்த பாட்டு? இது கட்டி கரும்பு என்றது அது ஒரு சோகமான பாட்டுகளி. நம்மளோட வாழ்க்கை பாட்டு தான் அது. கட்டி கரும்பே கண்ணா கண்ணோடு சிறந்த மண்ணா நீ இங்கு வந்த போது சொந்தம் எல்லாம் தூர பாண்டு சொல்ல வாயில்லை போண்டு சொல்ல ஆடு இல்லை. நம்ம ஆடு போண்டு சொல்ல போறோம் பாண்டு சொல்ல போறோம் நம்ம சொல்லலே. சரியாமா சந்தோஷமா கேட்டதுக்கு பாட்டு படிச்சு காணுது. சரியாமா நாங்க போயிட்டு வரோம். சரியா? ஓகே மேடம், நாங்க இந்த வீடியோட முடிச்சு கொள்கின்றோம். வரக்குள்ளி வந்து அவங்களுடைய நிலம் அறிஞ்சு நாங்க முடிஞ்ச ஒரு கட்டமான உதவியை வழங்கி இருந்தோம். அடுத்த கட்டமா வந்து அவங்களுக்கு ஒரு தற்காலிகம் இருக்கிறதுக்கு இந்த இடத்தை கொஞ்சம் நார்மலா சரி செய்து கொடுக்கணும். செய்து கொடுக்கலாம். இந்த வீடியோ சம்பந்தமாக கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு உதவி கிடைக்கும் இந்த வீடியோ கொஞ்சம் பகிர்ந்து கொடுங்க உங்களுடைய உறவுகளுக்கும். இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களோட இன்று விடைபெறும் நாங்கள். பாய் பாய் காட்டுங்க. அப்படியே பாய் பாய் பாய். நல்லா எங்களோட ஸ்டைல் வடிவா இருக்கீங்க நீங்க.
என்னத்த மகனே கண்டாங்க நல்லா போடுது அவன் கூட பக்கம் கட்டி வச்சிருக்கல நான் இதுவன் ஆதரவிச்சு கடவுளே உனக்கு கிடக்க சொல்ல நான் இன்னொருடவும் உனக்கு தஞ்சம் இல்லை மகனே இந்த குவைத்து நாடு கட்டாரெல்லாம் போய் தட்ட தண்ணி வந்து ரெண்டு தாண்டோம் கரண்ட் சமைச்சியால் எனக்கு கரண்ட் அந்த கொரோனா காலமாக அந்த ஏசியத்துல கையெழுத்து எடுத்த கரண்ட்டுக்கு அவள் ரெண்டாவது சமைச்சு முதலாவது அவற்றை கையெழுத்து எடுத்துட்டு வந்தா தான் நான் இந்த அதுக்கு நான் ஏசி எடுத்துட்டு புரியல